ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை இந்த ஆண்டாளுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. எங்கேயோ புராணத்துல இதிகாசங்கள்ல கேட்ட பக்தர்கள் பாகவதர்கள் அவர்கள்லாம் வைகுண்ட லோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அவர்களுடைய வைபவத்தையும் சொல்லி ஆண்டாளுடைய திருப்பாவை அவர்கள் அனுபவிக்கிற விதத்தையும் சொல்லி நிஜமாவே பாக்கியம் பண்ணிருக்கோண்டி திருமங்கை. இதுல எத்தனை அழகான விஷயம். பகவான் ஒவ்வொருத்தரையா நீ போ நீ போ நீ போன்னு அவனே அனுப்புறானே. திருப்பாவைய லோகத்துல அவனே பிரகடனப்படுத்துறான். ஆமா கோபால சுந்தரி, உலகத்துக்கு எது நல்லதோ அது அவன்தானே கொடுக்கணும். சரியா? ஜீவர்கள் பண்ற பிரயத்தனம் 1% கூட இல்லை. பகவானுடைய பிரயத்தனம் 100% மேலேயே சொல்லலாம். ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவன் வச்சிருக்கிற அக்கறையும் ஒவ்வொரு ஜீவன் மேல அவன் வச்சிருக்கிற உரிமையும் அதுதான் பலம். அது மாறுறதே கிடையாது. பாத்தியா, அந்த ஜீவன் தன்னுடைய கர்மாவினாலே கீழே இறங்குற ஜன்மாக்கள்ல போய் மாட்டிண்டா கூட பகவான் காருண்யத்தினால அதை கை தூக்கி விட்டுடுறான். பாத்தியா, எந்த ஜீவனையும் அவன் ஒதுக்கிறதே கிடையாது, எந்த ஜீவனையும் தண்டிக்கிறதே கிடையாது, கண்டிக்கிறான். அவ்வளவுதான். திருமங்கை பெரிய பாக்கியம் பண்ணிருக்கேன்டி. ஆண்டாளோட சம்பந்தம், உன்னோட சம்பந்தம். பக்தின்னா ஒரு பயம், அவ்வளவுதான். இந்த ஜென்மா முடிஞ்சாச்சுன்னா போச்சு. அதுக்குள்ள அப்படி ஒரு அவசரம், ஒரு சந்தேகம், ஒரு பயம், ஒரு நலகொள்ளாத தவிப்பிலேயே இருப்பேன். ஆனா இப்ப சரி, எப்படி இருந்தாலும் பகவான் கை தூக்கி விடுவான். எப்படி இருந்தாலும் அவனுடைய அருள் மாறதில்லை. அவனுக்கு என் மேல பூரண உரிமையும் அக்கறையும் என்னைக்குமே இருக்கு. ஏன் பூரண உரிமையும் அக்கறையும் மட்டும்தான் இருக்கா? அது காதலும் இருக்கு. அது 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 சுகம். அந்த காதல் தானே அவன் நம்ம மேல வச்சிருக்கிற உரிமைக்கும் அக்கறைக்குமான அஸ்திவாரம். அவனுடைய பிரேமை இருக்கே அனிர்வசனீயம். நிஜமாவே நாம அவன் மேல இருக்கிற பிரேமையில கூட இப்படி இப்படின்னு சொல்லிடலாம். ஆனா அவன் நம்ம மேல வைக்கிற பிரேமைக்கு உதாரணமே கிடையாது. எந்த வயசா இருந்தாலும், எந்த நிலைமையா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த குலமா இருந்தாலும், எந்த ஸ்திதியில இருந்தாலும் அவனுக்கு ஒவ்வொரு ஜீவன் மேல இருக்க பிரேமை இருக்கு பாரு. அப்பா, அந்த பிரேமைக்கே கோடி 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 ஜென்ம அவன் நாமத்தை ஜபிக்கணும். அவன்கிட்ட ஒண்ணுமே கேட்கவே வேண்டாம், எல்லாம் பார்த்து பார்த்து தானே பண்ணிட்டு இருக்கான். வாஸ்தவம் திருமங்கை. எத்தனை யாத்திரை போறேன், ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி தாங்குறானே. என்னமோ சொந்த வீடு மாதிரி அல்லவா தாங்குறான் அவன். எங்க போனாலும் அன்போட அக்கறையோட கவனிக்கக்கூடிய மனுஷர்கள். நிஜமாவே ஒவ்வொரு நாளும் அவனுடைய காதலுடைய பலவிதமான பரிமாணங்கள் மனிதர்கள் மூலமாக, பசு பட்சிகள் மூலமாக, இயற்கை மூலமாக அனுபவிச்சுட்டே இருக்கேன். இன்றைய பொழுது ஓடியாச்சு இல்லடி, தோ தோ தோன்னு வந்தாச்சு. ஆண்டாளுடைய மார்கழி 3ல் 1 பங்கு முடிஞ்சாச்சு.
இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. ராமானுஜனா சொல்லுடி பொண்ணே, என்ன ஒன்றும் இல்லை ராமானுஜனா, உங்க ஆசீர்வாதம் போதும். நீங்க என்னடி பொண்ணேன்னு கேட்கறதே எனக்கு ஆசீர்வாதம் தான். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ரங்கராஜனோடையும் வரதராஜனோடையும் மலையப்பனோடையும் திருநாராயணனோடையும் பேசக்கூடிய அந்த வாய் என்னையும் பார்த்து என்னடி பொண்ணேன்னு கேட்கறது. எந்த கண்கள் ரங்கராஜனுடைய திருமேனி சௌந்தரியத்தையும் பார்த்து பார்த்து ரசிக்கிறதோ, எந்த ஹிருதயம் எப்பொழுதுமே பகவத் சிந்தனையிலேயே ஆடின்னு இருக்கும், அதுல ஓரத்துல இந்த கோபால சுந்தரி கூட உங்களுடைய குழந்தைன்னு ஒரு சிந்தனை இருக்க. இதுதானே எனக்கு பாக்கியம். வேற ஒன்றும் கேட்கவே வேண்டாம் ராமானுஜர் அண்ணா, எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம். இப்படியே இருந்தா போதும். இப்படி இருத்தலே சுகம். சரிதானே திருமங்கை நான் சொல்றது? சத்தியம் டி. இப்படி இருத்தலே சுகம். சத் சங்கத்தோட இருக்கிறதே சுகம், பக்தாளோட இருக்கிறதே சுகம், மகாத்மாக்களுடைய கண் வட்டத்திலேயே இருக்கிறதே சுகம். இதோ ஆண்டாள் வந்துட்டாளே, என்னடி கோபாலசுந்தரி பாத்தியா, என் பேரெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அவள் சொல்றாளே, அவளுக்கு என்ன அக்கறை? இதுதான் சுகம். என்ன கோபாலசுந்தரி ஒரே தத்துவமோ இன்னைக்கு? இல்ல இல்ல ஆண்டாள், திருப்பாவை பலம், எனக்கு என்ன தெரியும். பா போலாம். ஓ இன்னைக்கு எவ்வளவு மூழ்கிட்டு இருப்பாளா, தூங்கிட்டு இருப்பாளா? என்னடி வளர்றது கோபாலசுந்தரி? யாராவது தூங்கிட்டு இருப்பாளா? எவ்வளவு மூழ்கி, எவ்வளவு பேர் மூழ்கின்னு தானே இருக்கா. யாராவது தூங்கிட்டு இருக்காளா? எழுப்பணுமான்னு கேளு. ஆமா, அது வளர்றதும் சதம் வச்சுக்கோ. என் திருமங்கை எப்ப பார்த்தாலும் சரியாவே பேசிட்டு இருந்தா என்ன சுகம்? வளரணும். உன்ன மாதிரி தோழி எல்லாம் என்னடி வளர்ற அப்படின்னு கேட்கணும். அதுவே ஒரு அன்பு தானே. ஹாஹா, இதோ ஒருத்தி முன்னாடி பாவமா நிக்கிறாள், என்னடி உன் பக்கத்து வீட்டு தோழி யாராவது வரலையோ? ஆமா, ரொம்ப நல்லவள், ரொம்ப விரதமெல்லாம் இருப்பா, ரொம்ப பக்தி பண்ணுவா. சின்னமோ தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் எழுப்பரும் குரலும் கொடுக்க மாட்டேங்கிறா, வெள்ளையும் வரமாட்டேங்கிறா. அதுக்கு என்ன, குரல் கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன, குகைக்குள்ளேயே இருந்தாலும் ஆண்டாள் போய் அழிச்சுட்டு வந்துடுவா. இந்த கிருஷ்ண கூட்டமெல்லாம் அப்படித்தான். எங்கேயோ குகைக்குள்ளதானே ஜாம்பவதி இருந்தா, தேடி கண்டுபிடிச்சு போனானா இல்லையா? நிம்மதியா தூங்கிட்டு தானே இருந்தா இந்த முச்சுக்குந்த மகாராஜா, வம்படியா போய் எழுப்பினானா இல்லையா? இந்த கிருஷ்ணன் மாதிரியே தான் இந்த ஆண்டாள். அதே வம்படியா போய் எழுப்பி அனுகிரகம் பண்றதுனே இவள் தன்னுடைய லட்சியமா வச்சுருக்கா. அந்த லட்சியம்தான் நம்மளை எல்லாம் காப்பாத்தின்னு இருக்கு. பாடி ஆண்டாள் போய் எழுப்பலாம் வா. போய் கோபாலசுந்தரி, என்னமோ நீயே எழுப்புற மாதிரி ரொம்ப தான் ஆடுறாய். அது இல்லை திருமங்கை, ஆண்டாள் கோஷ்டியில இருக்கும், ஆண்டாளோட போறோம், இதுவே போதுமே. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அது திமிராவே இருக்கட்டும், சாத்வீக அகங்காரமாவே இருக்கட்டும், எப்படியும் கொட்டுறதுக்கு நீ இருக்காய், காது திருக்கிறதுக்கு ராமானுஜன் அண்ணா இருக்காய். எப்படி இருந்தா என்ன, என் வாழ்க்கை நடந்துடும். இவ்வளவு நாள் நடந்தாச்சு, இனியும் நடத்திட்டு தானே போவா. அதுக்கு தானே குருஜி அம்மா உங்ககிட்ட எல்லாம் ஒப்படைச்சுட்டு போயிருக்கா. இல்லாட்டி நிர்கதியா அதுலதான் நிக்கணும். இந்த நிர்கதி அப்படின்ற வார்த்தை கூட சொல்லக்கூடாதுன்னு தானே பாண்டுரங்கன் முதற்கொண்டு சகலரும் பிடிச்சு வச்சுருக்கள். என்ன உலகத்துல பிடிப்பு இருக்கோ இல்லையோ, நீங்கெல்லாம் பிடிச்சு வச்சுருக்கள். அந்த பிடிமானம் ஓடின்னு இருக்கு. என்ன கோபாலசுந்தரி, குருஜி அம்மா ஸ்மரணையோ? ஆமா, குருஜி அம்மா அழகா அந்த காரியம் முடிஞ்சுடுத்தோன்னு கிளம்பின தினம் இல்லையா? அப்படித்தானே இருக்கும்.
எங்கடி கிளம்பினா அவன் கூட தானே இருக்கா. அதுல ஒரு துளி சந்தேகமே கிடையாது. அப்புறம் என்னடி அது அப்படிதான். சரி வா ஆண்டாள் நீ எழுப்பு. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானு ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். ஆண்டாள் உன்னோட 30 பாசுரமும் சிரேஷ்டம் டி. ஆனா எனக்கு என்னமோ இந்த பாசுரம் தான் எனக்கு பிரத்யேகமான பாசுரம். நிஜமாவே நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னு குருஜி அம்மா தான் நோன்பு நோற்று கண்ணன்ற சொர்க்கத்தை அடைஞ்ச நாள் இன்னைக்கு தானே. உன் வார்த்தை சத்தியம்டி. மகாத்மாக்களுடைய தபஸும் நோன்பும் என்ன வைராக்கியம், என்ன மனோபலம். என்றால் எப்பொழுதும் குரு இட்ட வழக்காய் இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் வேணும். இல்லாட்டி எனக்கு என்ன திருப்பாவை தெரியுமா, ஒன்னத்தான் தெரியுமா, ராமானுஜரத்தான் தெரியுமா, பாண்டரங்கனை தான் தெரியுமா, ரங்கராஜனை தான் தெரியுமா, இல்லாட்டி என் அனந்த பத்மநாபனை தான் தெரியுமா? எல்லாத்துக்கும் ஒரே அஸ்திவாரம் என் குரு. என் குரு அவ்வளவுதான், அது போதும் எனக்கு. கோபால சுந்தரி என்ன ஒன்றும் இல்லை திருமங்கை, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு யாரு இதோ வந்துட்டாளே நீ எழுப்பினவள். ஆண்டாள் மன்னிச்சுக்கோடி, என்னமோ அப்படி ஏதோ ஒரு கிருஷ்ண ஸ்மரணை முழிச்சுட்டேன். ஆனா என்னமோ எழுந்து வரல. பரவாயில்லடி, ஏகாந்தமான கிருஷ்ணானுபவம் சுகம். எப்பொழுதுமே நிறைய அனுபவம் பகவான் கொடுப்பான். அது அப்படி அசை போடணும். ஒரு அனுபவம் கிடைச்சிடுத்து, அந்த அனுபவத்தை அப்படி அசை போட்டு இருக்கணும். அப்புறம் அடுத்த அனுபவம் கிடைக்கும், அதை அசை போட்டு இருக்கணும். வாழ்க்கையே கிருஷ்ணானுபவ ஸ்மரணைக்காக தானே. பிரகலாதன் சொல்றான் இல்லையா, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம். ஸ்மரணம், இந்த ஸ்மரணம்ன்ற ஒரு சக்தி எதுக்குன்னா இப்படி அந்த அனுபவத்தை அசை போடணும். இதோ நம்ம கோபாலசுந்தரி பண்றா பாரு, ஊர் ஊரா போயிட்டு அதை அப்படி அசை போட்டுட்டே இருப்பா பாரு, அதை எல்லாரும் சொல்லிட்டே இருப்பா பத்தியா. அந்த மாதிரி ஏண்டி ஆண்டாள் என்ன வம்பழிக்கிற? வம்பழிக்கலடி, இப்படியே அசை போட்டு இருக்கா இல்லவா நீ? அதுதான், அது பலமோ பலவீனமோ தெரியாத ஆண்டாள். இப்படி அசை போடுறது ஒரு சுகம். கோபாலசுந்தரி நிஜமாவே உலக விஷயங்கள்ல மனசை கொடுத்து குழம்பிண்டு இருக்கிறத விட கிடைச்ச பகவத் அனுபவங்களை அப்படி அசை போடுறது ஒரு அழகான தியான ரகசியம். அதை பண்ணிண்டே வா, அது உனக்கு குரு கொடுத்த கிருபை. அசை போடுறதுன்றது உனக்கு சுவாவமா வந்துடுத்து. அதுதான் ரகசியமே, தியான ரகசியம். அதுதான் கிடைச்ச அனுபவங்கள், போன யாத்திரைகள், கேட்ட பகவத் விஷயங்கள், பகவானுடைய பஜனை, இது இப்படி மனசு அதுலேயே சுத்தின்னு இருக்கணும். செக்குமாடு கணக்கா அப்படியே சுத்தின்னு இருந்தா பக்தின்ற எண்ணம் வந்துடுண்டி. இப்படி மத்த கொண்டு தயிரை கடைஞ்சா வெண்ணெய் வரா மாதிரி மனச இந்த அனுபவங்கள் அசை போட்டு இப்படி கடைய 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 இன்னும் இன்னும் ஆனந்தம் கிடைக்கும். சரிடி ஆண்ட அடியேன் தாசன், நான் கோஷ்டி எல்லாரையும் சேவிச்சுக்கிறேன்.
சுவாமி ராமானுஜருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு, ஆண்டாளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு, அத்தனை ஆழ்வார்களுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு, இங்க இருக்கக்கூடிய பாகவத கோஷ்டி அத்தனை பேருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு. நாராயணன் சொல்லி அனுப்பினார், இந்த மாதிரி இன்னைக்கு திருப்பாவைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அவெல்லாம் ரொம்ப பெரியவா, பெரிய தபஸ்விகள், மகோன்னதமான பக்தி பண்றா, நித்தியம் விடாம நாம ஜபம் பண்றா. அந்த கோஷ்டியில போய் என்ன நான் எப்படி போவேன் நாராயணான்னு கேட்டேன். நீ போயிட்டு வான்னு அனுப்பினார். அவன் சொன்ன தைரியத்துல வந்துட்டேன். அழகான பாசுரம் இது. ஆண்டாள் அம்மாவும் சுவாமி ராமானுஜரும் க்ஷமிக்கணும். நாராயண நாமத்தை சொல்றதுக்கு கூட அருகதை இல்லாத ஒருத்தன் தான். அவன் கிருபையினால சொல்றேன். வாழ்க்கையே அவனை அடையறதுக்காக நம்ம மறந்து போயிடுறது. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் இந்த தோழி தானே இன்னைக்கு ஆண்டாளம்மா எழுப்பினா. அம்மா உனக்கு நமஸ்காரம்மா. இந்த சின்ன வயசுலலாம் இவ்வளவு அழகா பக்தி, இந்த ஸ்ரத்தை இதெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கோ குழந்தை. அனுபவத்துல சொல்றேன், இந்த பிடிமானம் வேணும். சத்சங்கம் ஒன்று இருக்கு வச்சுக்கோ, நீ கவலைப்பட வேண்டாம். சத்சங்கம் ஒன்ன பிடிச்சுட்டு இருக்கு. எனக்கு வாங்க சத்சங்க பிடிமானம் இல்லை. அதுல 88 வருஷத்தை தொலைச்சவன். திருமங்கை, ஆமா அஜாமிள பாகவதர் தான். அஜாமிளா என்னாச்சு கோபால சுந்தரி? இல்ல, எனக்கு ரொம்ப நாளா அவரிடத்துல ஆசீர்வாதம் வாங்கணும் ஒரு ஆசை உண்டு. என்கிட்ட எதுக்குமா ஆசீர்வாதம்? நாராயணன் நாமத்தை சொல்லிட்டீர ஐயா, வரணுமே. யமதூதர்களை பார்த்த சமயத்துல வாய் குழறுமே, பயத்துல வாரன்னு சத்தம் தானே வரும் ஐயா. சொப்பனத்துல ஏதான பயங்கரத்தை பார்த்தாலே வாய் குழறும், வார்த்தை வராது. அதுல நாராயண சப்தம் எல்லாம் வரணும்னா இது பெரியவரியா. நான் பெரியவன்லாம் இல்லம்மா. இல்ல இல்ல, எத்தனை வேதம் வாசிச்சிருக்க, எவ்வளவு வேதம் ஜபிச்சிருக்க, நித்தியம் அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணிருந்தது தானே. சமைத்தெடுக்க காட்டுக்கு போகும்பொழுது தானே. அத சொல்லு, மற்றதெல்லாம் பெருமையா பேசுற. சமைத்தெடுக்க காட்டுக்கு போனேன், ஒரு ஆணும் பெண்ணும் கூடி குலாவரா குடிச்சுட்டு, அது கண்ணில் பட்ட உடனே கடகடன்னு திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கணும். ஒரு அகம்பாவம். ரொம்ப சுத்தன், ரொம்ப பவித்திரமானவன், வேதமெல்லாம் ஜபிக்கிற, நேரத்தை வீணடிக்கல, 2 பேர் வீணா போறாள் அப்படின்லாம் ஒரு அகம்பாவம். ஐயோ அப்படின்னு ஒரு திமிர அவளை பார்த்து ஒரு பரிகாசமான சிரிப்பு. அந்த அகம்பாவம் தான் வாழ்க்கையை புரட்டி போட்டு. அந்த அகம்பாவம் ஒரு க்ஷணம் சரி, அது அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவ பண்ணிட்டு போறா, அது அவ வாழ்க்கை, அவளுடைய நேரம், அவளுடைய சரீரம். நான் ரக்ஷகன் இல்லை, ரக்ஷகன் நாராயணன் ஒரு க்ஷணம் அங்க பகவஸ்மரணம் பண்ணி தொலைச்சிருந்தேன்னா பரவாயில்ல. அகம்பாவ பெரிய வியாதிமா, பெரியவன் நினப்பு. என்னமோ வேதம் சொல்றதுனாலே, பூஜை பண்றதுனாலே, அக்னிஹோத்திரம் பண்றதுனாலே, பகவத் விஷயம் தெரிஞ்சதுனாலே வந்த ஒரு அகம்பாவம். யாரு அவ, யாரு நான் யாரு? அவளை துச்சமா நினைக்கிறதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவ துச்சமான காரியமே பண்ணாலும்
ரட்சிக்கிறதுக்கும் மேல கொண்டு வரத்துக்கும் பகவான் இருக்கும் பொழுது நான் யாரு? கடைசியில யார துச்சமா நினைச்சேனோ, எந்த காரியத்தை துச்சமா நினைச்சேனோ, எவ்வளவு பரிகாசமா பார்த்தேனோ, கடைசியில அவளே கதி நில்ல விழுந்து தொலைச்சேன். துச்சமா நினைச்ச பாபத்துக்கு நான் துச்சமா போயிட்டேன். எல்லாம் விட்டாச்சு. வேதத்தை விட்டேன், தியானத்தை விட்டேன், தபஸை விட்டேன், அக்னிஹோத்திரம் விட்டேன், சந்தியாவந்தனாதிகளை விட்டேன், போக போக பூனலையும் விட்டேன், குடும்பத்தை விட்டேன், மனைவியை விட்டேன், குழந்தைகளை விட்டேன், அப்பா அம்மாவை விட்டேன், வெக்கத்தை விட்டேன், மானத்தை விட்டேன். காமமே கொண்டாட ஆரம்பிச்சு அதுலயே போய் எதெல்லாம் நிஷித்தமோ எதெல்லாம் கூடாதோ அதெல்லாம் ரசிச்சு பண்ணி கடைசியில மரணப்படுக்கையில விழுந்தும் புத்தி இல்லை. ஆனா நிஜமாவே யம தர்மராஜாவுக்கு தான் கடன் பட்டிருக்கேன். அந்த யமதூதர்கள் வந்து பாசக்கைத்த வீசி என்னை இழுக்கலைன்னா, நான் ஒண்ணு சத்தியம், யம தர்மராஜா பரம பாகவதோத்தமர். அவருடைய அடியவர்கள், அவருடைய வேலைக்காரர்களும் அவர் சொல்றபடி தர்மப்படி நடக்கிறதுனால, அவ பாசக்கயிறு போட்டதுனாலையும் அவளுடைய தரிசனத்தினாலையும் நாராயணான்னு சப்தம் வந்துடுச்சு. கடைசி பிள்ளைக்கு நாராயணான்னு பேரு. ஆசைப்பட்டு நான் வச்சேன்லாம் சொல்ல மாட்டேன். நாராயணன் நான் ஜெபிச்ச வேதத்துக்கு எனக்கு பண்ண கிருப நாராயணான்னு பேர் வச்சுட்டேன். பகவன் நாமத்தை வைக்கிற அந்த பாக்கியத்தை பகவான் கொடுத்துட்டான். நிஜமாவே பிள்ளைகளை பெற்று குழந்தைகளை பெற்று பகவன் நாமத்தை வச்சு வாய் நிறைய கூப்பிட்டா அது விசேஷம்தான். அதுதானே என்ன காப்பாத்திட்டு. அந்த நாராயண சப்தத்துக்கு விஷ்ணுதூதர்கள் வந்து அவர்கள் பகவன் நாம வைபவத்தை சொல்ல 88 வயசுக்கு அப்புறம் ஒரு புத்தி, சரீரத்துல பலம் எல்லாம் போச்சு, ஆனா புத்திக்கு பலம் வந்துடுத்து. அதை விடுமா பொண்ணே, நிறைய சத்சங்கத்துல இரு, நேரத்தை நிறைய சத்சங்கத்துல கொடு, நீ தனியா பகவத் அனுபவம் கிடைக்கும். ஆனா சத்சங்கத்தை இருக்க இருக்கதான் அந்த பகவத் அனுபவம் ஜாகிரதையா இருக்கும். ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அது கையில ஏதான தின்பண்டம் இருக்கு, தனியா இருந்ததுன்னா நாயோ காகமோ வந்து பிடுங்கிண்டு போயிடும். இந்த பகவத் அனுபவம் எல்லாம் குழந்தை கையில இருக்க தின்பண்டம் மாதிரி. அதே அந்த குழந்தையோட ஒரு அப்பா அம்மா இருக்கா, பந்துக்கள் இருக்கான்னா ஒரு நாயும் ஒரு காகமும் பக்கத்துல நெருங்காது, இந்த அனுபவத்தை பிடுங்கிண்டு போகாது, நன்னா ரசிக்கலாம். எப்பொழுதுமே சத்சங்கம் பாகவத கோஷ்டி அது மட்டும் வேணும்னு பிரார்த்திச்சுட்டே இருக்கும். அந்த அட்வைஸ் பண்றேன், உனக்கு அறிவுரை சொல்றேன்னு நினைச்சு விடாத. சத்சங்கம் பெருசு, அவ்வளவுதான். என் அனுபவத்தினால சொல்றேன்னு சொல்ல மாட்டேன். சத்சங்கம் பெருசு குழந்தை, உனக்கு தெரியும். சொல்ற அதிகாரம் கூட எனக்கு கிடையாது, நம்ம திரும்பி ஏதோ ஒரு உரிமையில சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோ குழந்தை. அசாமில பாகவதரே, நீங்க யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், உரிமையோட சொல்லலாம். இல்ல ராமானுஜர், எனக்கு நீர் வைகுண்டவாசி, நாராயணுடைய தூதுவன், அது அவன் போட்ட பிச்சை. அதனால தைரியமா சொல்லுங்க. இங்க இருக்கவா எல்லாம் பாகவதம், எல்லாருக்கும் அது வேணும். சொல்லி கொடுக்கதானே அமைச்சிருக்கா நாராயணன். தைரியமா சொல்லுங்க, உங்க உத்தரவு ராமானுஜரே. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ. வாய் பேசணும், பக்தாளிடத்துல பகிரணும், பக்தாளிடத்துல பேசணும். பக்தர்கள்லாம் வந்தா வாங்கோன்னு சொல்லணும். அவளோட எப்பொழுதுமே ஒரு பேச்சுவார்த்தை இருக்கணும். ஏன்னா அவர்களோட பேசும் பொழுதுதான் வார்த்தைகளுக்கு கூட அழகு உண்டுன்னு தெரியும், வார்த்தைகளை அனுபவங்கள் கொடுக்கும்னு தெரியும், வார்த்தைகள் வாழ்க்கையை மாற்றும்னு தெரியும். அப்படிதானே கோபாலசுந்தரி? நிச்சயமா. ராதேகிருஷ்ணா சொல்லு,
அப்படின்னு குருஜி அம்மா காம்பீரியமா சொன்ன வார்த்தை தானே இன்னைக்கு ஆண்டாளோட திருப்பாவை வரைக்கும் வந்து நிற்கிறார். சத்தியம். அந்த வாக்கு பெரிய வாக்கு, வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு வாக்கு அது. அதை ஞாபகம் வச்சுக்கோ, அதை மறந்துடாதே, அதை எப்பொழுதுமே ஸ்மரண பண்ணிண்டே இரு. மறக்கக்கூடாது. நிச்சயமா குரு கிருப்பையை மறக்கவும் கூடாது, அதை உதாசீனப்படுத்தவும் கூடாது. புரிஞ்சுட்டு மாற்றம் தரணும். அதுவும் ஆண்டாள் மாதிரிலாம் வந்து கூப்பிடுறானா, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். ஆசை கதவு திறக்கலனால அவள்கிட்ட பேசணும், தோவரேன் அப்படின்னு சொல்லிடணும். எனக்கெல்லாம் எங்க அப்பா எல்லாம் சொன்னார், அப்பயே கேட்டிருக்கலாம். அவள்கிட்ட முகம் கொடுத்து கூட நான் பேசல, மனைவி கிட்டேயோ அப்பா அம்மா கிட்டேயோ. ஒருவேளை அவ என் மேல அக்கறை கொண்டு பேசும்பொழுது நான் ஒரு வார்த்தை பேசியிருந்தேன்னா வாழ்க்கை மாறி போயிருக்கும். அதனால பேசணும். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். எப்பொழுதுமே சத்சங்கம் பகவத் விஷயங்களுக்கு கதவு திறந்தே இருக்கணும். அடையா நெடுங்கதவா இருக்கணும். எப்பொழுதுமே வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். எப்பொழுதுமே. அப்பொழுதுதான் வாழ்க்கை சுகமா இருக்கும், சுபிக்ஷமா இருக்கும். நோற்றுச்சு வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்ற துழாய்முடி நாராயணன். என்ன கோபாலசுந்தரி இல்ல, நாற்ற துழாய்முடி நாராயணன் இங்க வைகுண்டத்திலேயே இருக்கல. இந்த வைகுண்டத்துல அப்படியே வாசனை அடிக்கும்ல, நல்ல துளசி கந்தம் வீசும்மா. பகவானுடைய திருமுடின்னு இல்லை. ஆமா, எனக்கு உங்க மேல கூட ஒரு துளசி கந்தம். ஆமாம்மா, அந்த இடத்துக்கு போயாச்சுன்னா அந்த வாசனை வந்துடும் இல்லையா. காட்டுக்கு போனேன், அந்த ஸ்திரீயை பார்த்தேன், அந்த வாசனை ஓட்டின்னு எடுத்து. வைகுண்டம் போனேன், அவனை பார்த்தேன், அவன் வாசனை ஓட்டின்னு எடுத்து. இந்த வாசனை தான் இவன் வாசனை சுகம். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். வைகுண்ட வாசனை. துளசி கந்தம் உண்டு, அவனுக்கு பிடிச்ச புஷ்பங்களுடைய கந்தம் உண்டு. சில சந்தர்ப்பங்கள்ல பகவான் மேல பக்தாளுடைய வாசனை அடிக்கும். இது புதுசா இருக்கே. ஆமா, இந்த பக்தர்கள் அவ என்ன தொழில் பண்றாளோ அந்த வாசனை எல்லாம் பகவான் மேல அடிக்கும். புரியலையே. கோரா கும்பர் மண்பானை பண்றவர், அங்க போய் பாண்டரங்கன் மண்பானை பண்ணும் பொழுது வைகுண்டர் வரும்பொழுது நல்ல மண் வாசனையோட தான் பாண்டரங்கன் இருப்பார். அதே சவுதா மாலி அவர் தொடர்ந்து போயிட்டு வச்சுக்கோங்க, காந்தா முளா பாசி அப்படின்னு அவன் மேல எல்லா விதமான வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கொத்தமல்லியிலிருந்து பச்சை மிளகாயிலிருந்து முள்ளங்கியிலிருந்து சகல விதமான காய்கறிகளுடைய வாசனை அடிக்கும். பக்தாளுடைய வாசனை அது அப்படிதான். நரஹரி சோனார் அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தா வச்சுக்கோங்க, அவன் மேலேயே அந்த கறி அடுப்பு எரிஞ்சு அந்த வாசனை வரும். அப்படிதான் நிறைய வாசனை உண்டு, விதவிதமா வாசனை உண்டு. கோகுலத்துல எல்லாம் வெண்ணெய் நாத்தம், மாட்டு நாத்தம், சாண நாத்தம் அப்படி அடிக்கும். அப்ப ராமனா இருக்கும் பொழுது சக்கரவர்த்தி இல்லையா, சீதா வாசனை அடிக்கும். அப்ப ரங்கன் மேல கோதா வாசனை. பாக்கிய விகாரி ராதா வாசனை. அப்ப யமுனா தீரம் யமுனா வாசனை. திருப்பதி அனந்தாழ்வான் வச்ச பச்சைக்கற்பூர வாசனைதான். காஞ்சி வரவன்
திருக்கச்சி நம்பிகளுடைய விசிறி வாசனை. ஹை, பனையோட விசிறியோட வாசனை வரதன் மேல. உடுத்தி கிருஷ்ணன், கோபி சந்தனம், பத்ரிநாதன். உனக்கு தெரியாதா? இல்ல, நீங்க சொல்லுங்க. பத்ரிநாதன் மேல கண்டுபிடி. இல்ல, நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல, கண்டுபிடிய. அந்த குளிர்ல எங்க வாசனை தெரியறது? உடம்புதானே நடுங்கிறது. அதை தாண்டி ஒரு வாசனை உண்டே. சொல்லுங்க சொல்லுங்க, கண்டுபிடி கண்டுபிடி. என்னதான் வாசனை? தபஸ் வாசனை. தபஸுக்கு ஒரு வாசனை உண்டோ? உண்டு. தவம் பண்ணா அந்த வாசனை தெரியும். அவ்வளோ இருக்கா? நாற்ற துழாய்முடி நாராயணன். இந்த துளசி அத்தனை ஒரு பிரீத்தி, தலையிலேயே தூக்கி வச்சுப்பான். நாராயணான் மறந்து போன சொன்ன என்னையே வந்து தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கான். அவள் அவ்வளவு பெரியவை. நாற்ற துழாய்முடி நாராயணன். நாராயண 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 என்ன நாராயண நாராயண. என்ன கோபாலசுந்தரி, இவ்வளவு நாராயண நாம கேட்டா உனக்கு ஆகாதே. இன்னைக்கு என்ன சமர்த்தா கேட்டு இருக்காய்? அது சமர்த்த ராமதாசரோட பேர் இல்ல, நாராயணான்றது. அதானே பார்த்தேன். இல்லாட்டி எவ்வளவு ருச்சிக்காதே. இல்ல, பிரகலாதெல்லாம் ஜபிச்ச நாமம் இருந்தாலும் சமர்த்த ராமதாசருடைய திருப்பெயர் நாராயணன் அல்லவா? அதனால ஒரு குஷி. பெரிய ஆள் தான் நீ. நான் சின்ன ஆளாவே இருந்துட்டு போல. நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற. அதாவது நம்ம நாராயணா சொன்னாலே அதை அவனை போற்றிடுறோம்னு நினைச்சு விடுறான். அதனாலதானே என்ன காப்பாத்தின. கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, ராகவா, நாராயணா, ஹரி, மதுசூதனா, மாதவா, பாண்டுரங்கா, அனந்த பத்மநாபா, ரங்கராஜா, ஸ்ரீனிவாசா, குருவாயூரப்பான் அவன் நாமத்தை சொன்னாலே அவனை நாம போற்றி புகழ்கிறோம்னு நினைச்சுக்கிறான். அதுதானே அவனுடைய ஆச்சரியமான குணம். நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன். அவன் நாமத்தை சொல்லியாச்சுன்னா தன்னையே கொடுத்துருவான். மற்றெல்லாம் சொல்லவே வேண்டாம், ஒண்ணுமே கேட்க வேண்டாம். வெறும நாம ஜபிச்சுட்டு இருந்தா போதும், வாழ்க்கை தானா நடக்கும். தப்பான வழியில போன என் வாழ்க்கையை நடத்திட்டான் நாராயண நாமத்தை கொண்டு. பிள்ளைக்கு பேரை வச்சுட்டு அந்த நாராயணா ஜபிச்சதுக்கே என் வாழ்க்கை நடந்துடுத்து. அதுக்கே விஷ்ணு தூதர்கள் தரிசனம் எல்லாம் கிடைச்சுடுத்துன்னா போற்ற பறை தரும் புண்ணிய நாள். பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன். பகவான் தன்னையே விரோதிக்க கூடியவன், தன்னையே அவமதிக்கிறவனா இருந்தா கூட அவன் எதிர்க்கையும் வந்து நின்று காட்சி கொடுத்து அவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிட்டான். இரண்யகசிபுக்கு பண்ணாரோன்னு அந்த மாதிரி கும்பகர்ணன் எல்லாம் தேடிண்டு வந்து அவனோடெல்லாம் யுத்தம். என்ன கிருப்பை பார்த்துக்கோயே, அவன் யாரையும் தள்ளி வைக்கிறதே கிடையாது. நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள். பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த. நிஜமாவே அந்த கூற்றத்தின் வாய் வீழ்ந்தன்ற வார்த்தை கும்பகர்ணனுக்கு பரமபாகியம். ஏன்னு கேட்டா ராமனுடைய அம்புனாலே சத்கதி. என்ன மாதிரி ஆளா இருந்தா ஒரு 50-100 பேர் அனுப்பியிருப்பார் யமதர்மராஜா கும்பகர்ணனுக்கு. எனக்கே 3 பேர் அனுப்பினார். அதையும் நான் துச்சமா சொல்லப்படாது, என்னத்துக்கு வம்பு. இப்பதான் மேல இருந்து கீழே இறங்கி, இன்னும் கீழே இறங்காம திரும்பி மேல போகணும். ஆனா அந்த கும்பகர்ணனுக்கு பாக்கியம் ராம தரிசனம், லக்ஷ்மண தரிசனம், ஆஞ்சநேய தரிசனம்.
பாகவத விபீஷணனோட சம்பந்தம் இதெல்லாம் சேர்த்து வச்சு ராமனுடைய திருக்கைகள்னாலே மரணம். குற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. இந்த கும்பகர்ண பிரசாதமா அவளுக்கு தூக்கம் கிடைச்சுடுத்துன்னு ஆண்டாள். என்ன உரிமை? இந்த உரிமை எடுத்துக்கிறதுக்கு தானே ஆள் வேணும் இந்த ஜீவன் மேல. ஆமா ஆமா அப்படின்னு அது வாஸ்தவம் தான். அஜாமிள பாகவதரே, நீ சொல்றது வாஸ்தவம். குருஜி அம்மா அன்னைக்கு அந்த உரிமை எடுத்துன்றது தானே இவ்வளவு பெரிய விஷயங்கள் கிடைக்கிறது. இந்த உரிமை தான் ரகசியம். இந்த உரிமையோட கிண்டல் பண்றாள் ஆண்டாள். கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய். அது அவ்வளவு சோம்பேறித்தனம் இருக்கு பகவத் விஷயத்துல. எல்லாருக்கும் இருக்கு. அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்ப என்ன அவசரம் அப்படின்னு காலம் கடத்திடுறோம். அப்படி கடத்தி தான் எனக்கு 88 வருஷம் ஓடி போயிடுது. ஆனா அருங்கலம் நாம ஆசை வசப்பட்டு தப்பான வழியில போனாலும் சத்பாத்திரம் தான். ஒரு க்ஷணத்துல பகவானை வாங்கிட்டுடலாம். நாராயண நாமத்தை யமதூதர்களை பார்த்து கத்தினதுக்கு விஷ்ணு தூதர்கள் வந்துட்டா வாங்கிட்டுட்டேனே, வாங்கிக்கும்படியே ஆக்கிடுறான் சுவாமி. நான் ஒண்ணுதான் புரிஞ்சுட்டேன். நம்ம எப்பெல்லாம் அவன் கிருப்பையை வாங்கிக்காம ஓடுறோமோ அப்பெல்லாம் தலையில தட்டி எதையோ ஒண்ணு பண்ணி அவன் கிருப்பையை வாங்கிக்கும்படியா பகவான் நம்மளை பண்ணிடுறான். அருங்கலம், ஒவ்வொரு ஜீவனுமே அருங்கலம் தான். பகவான் சத்தான பாத்திரமா மட்டுமே தான் பார்க்கறான். எந்த ஜீவனையும் தப்பான பார்வையில பார்க்கறது இல்லை. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோ ரம்பாவாய். ஏகாந்தமான கிருஷ்ணானுபவம் தொடப்படுறதே வருத்தப்படாதே. எல்லாரோடையும் சேர்ந்து கூடியிருந்து கிருஷ்ணானுபவம் அனுபவி. அது சத்தியம். யமதூதர்கள் விஷ்ணு தூதர்கள் இவா பரஸ்பரம் தான் பேசிட்டு இருந்தா அந்த ஓரத்துல நின்னதுக்கு எனக்கு சத்புத்தி வந்தது. அவன் 2 பேரும் என்கிட்ட பேசவே இல்லை. யமதூதர்களிடத்துல விஷ்ணு தூதர்கள் கேள்வி கேட்டா, விஷ்ணு தூதர்களிடத்துல யமதூதர்கள் கேள்வி கேட்டா, ஒருத்தர் கேள்வி பதிலுக்கு அவா பேசின்னு இருக்க. அதை நான் கேட்க நாராயண நாமத்தினாலே இவன் பாவங்கள் பொசுங்கி போயிடுத்து உங்க யம தர்மராஜா கிட்ட போய் கேளுங்கோன்னு சொல்ல அவளும் அதை கேட்டுட்டு போக இந்த விஷயம் என்னை காப்பாத்திட்டு. அதனால அந்த மாதிரி சத்கோஷில வந்துடணும். சரீரத்துல கலப்பு இருக்கு, சோம்பேறித்தனம் இருக்கப்படாது. வரும், வராதெல்லாம் சொல்ல மாட்டேன். சோம்பேறித்தனம் வரும், ஒரு அஸ்ரத்த வரும். ஆனா சமயத்துல எல்லாம் திரும்பி 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 நம்மளை மேல கொண்டு வர்றதுக்கு சத்சங்கம் இருக்கிற வரைக்கும் கவலை இல்லை. இவ்வளவுதான் எனக்கு தெரியும். இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு தெரியல. நான் என் கதையை தான் பேசிட்டு இருக்கேன். ஆண்டாள் திருப்பாவை சொன்னேன்னா கூட தெரியாது. மன்னிச்சிடணும் ராமானுஜரே. ஆண்டாளம்மா க்ஷமிக்கணும். நன்னா சொன்னீர். உங்க அனுபவத்தை கொண்டுதானே இந்த பாசுரத்தை சொல்லணும். நாராயண நாமம் இந்த வாசனையை பத்தி சொன்னால ஆஹா எத்தனை அற்புதம். இருந்தாலும் பத்ரி வாசனை சொல்லல. கண்டுபிடி கண்டுபிடி. அது சோம்பேறித்தனமோ? சோம்பேறித்தனம் போயிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடி கண்டுபிடி. ஆண்டாளம்மா நாராயண நாம பலம் காப்பாத்திட்டு. நான் சொன்னேன் வேண்டான்னு சொன்னேன். நாராயணன் சொன்னதுனால வந்துட்டேன். அதிக பிரசங்கித்தனமா அதான் பேசியிருந்தா க்ஷமிக்கணும். அப்படியே வந்துட்டு தீர்த்தமாடிட்டு வடபத்திர சாயை சேவிச்சுட்டு இந்த கோஷ்டியில கொஞ்ச நேரம் இருந்த பாக்கியம் அடி எனக்கு கிடைக்கட்டும். நல்லா வாரும் அஜாமில பாகவதர். நீர் இவ்வளவுலாம் பேச வேண்டாம். நீர் வைகுண்டவாசி, நாராயணனுக்கு பரமப்பிரியமானவன். ராமானுஜரே எப்படி இப்படி சொல்றேன்? பாகவத்ல உங்களை பத்தி சொல்லியிருக்கு இல்லையா? சுகபிரமே சொல்லியிருக்கார். அப்புறம் வேற என்ன வேணும்? நாராயணன் உங்களை வைகுண்டவாசி ஆக்கின்றாச்சு. இதுக்கு மேல வேற என்ன வேணும் அதிகாரம்? எல்லாம் அவன் கிருப்பை. என்ன கோபாலசுந்தரி என்ன யோசிக்கிறாய்? அவன் கிருப்பை. அது ஒன்றுதான் யோசிக்கிறேன். குரு கிருப்பை. அதுதான். என்ன கோபாலசுந்தரி ஒண்ணு புரிஞ்சது திருமங்கை. என்ன இன்னும் குரு ஸ்மரண பண்ணணும். இப்படி ஆரம்ப காலத்துல இருந்து
குருவினாலே கிடைச்ச அனுகிரகம், குரு சொன்ன வாக்கியங்கள், இதை அசை போடணும், நிறைய அசை போடணும். நான் எங்கேயோ விட்டு ரொம்ப தூரம் ஓடினா போல ஒரு தோணல் வர்றது எனக்கு இன்னைக்கு. திரும்பி அசை போடணும். குருவோடு இருந்த காலங்கள், குருவோடு இருக்கின்ற காலங்கள், குருவாக்கு கிடைச்ச விஷயங்கள். பண்ணு பண்ணு, தப்பே இல்லை. இது ரொம்ப தான் குளிர்றது இல்லை. உனக்கு இன்னும் குளிர் விட்டு போலையாடி? அது உன் கூட என்ன போகுண்டி, அப்பப்ப அப்பப்பா வருண்டி. சரி, 2 பேரும் பேசுறது போகும், வாங்க போலாம். ஆண்டா வந்துட்டோம், வாங்கோடி பசங்களா. ஓடியாச்சு ஆண்டா, 10 நாள். இப்பதான் மார்கழி ஆரம்பிச்சா போல இருக்கு. சரி சரி, இன்னைக்கு யாரை எழுப்பினாய்? ஓ, இவளையா எழுப்பிட்டியா? எழுப்ப முடிஞ்சுதா? பெரியவள் தான். யார் இதுக்கு வியாக்கியானம்? யாரடி வேறு ஓரத்தில் உட்காந்து நாராயணா 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 சொல்லிட்டு இருக்கா? அடியேன் அஜாமிலன். ஓ, நீங்களா? நீங்க தான் இன்னைக்கு வியாக்கியானமா? வியாக்கியானம் எல்லாம் கிடையாது. நாராயணன் அனுப்பினார், கோஷ்டிக்கு வந்த சொல்ல வச்சுட்டா சொன்னேன், அவ்வளவுதான். கட்டபத்திர சாயி சரி, வாங்கோ முன்னாடி நில்லுங்கோ. வியாக்கியானம் பண்ணவாளுக்கு தான் முதல் மரியாதை. நான் இந்த கடைசியே போதும், முதலே வேண்டாம், இந்த கடைசியிலேயே நிற்கிறேன். அதாவது முதல்ல கடைசி, கடைசியில முதல். வாங்க முன்னாடி. புரியலையே? அது அப்படிதான். கடைசியில நாமஜபம் பண்ணி முதல்ல வைகுண்டம் போயிட்டேன். இப்ப முதல்ல வைகுண்டத்திலே கிளம்பி கடைசியா வந்திருக்கு. அதனால வாங்க நன்னா சேவிங்க. வடபத்திர சாயி, வடபத்திர சாயி, ஆளிலை கண்ணன். நாராயணா நாராயணா. இல்ல இல்ல, வடபத்திர சாயி. அது சரி, எனக்கு நாராயணா 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 நாராயணா. ஏ கோபாலசுந்தரி, உனக்கு ஏத்த ஆல்ரெடி. ஏன் எதை சொன்னாலும் கிருஷ்ணா சொல்லுவாய், அவர் எதை சொன்னாலும் நாராயணா சொல்றார். ஹரே கிருஷ்ணா, அதே தான், அவர் நாராயணா சொல்றார். எப்படி இருக்கார் நாராயணன்? மோகமா இருக்கார். இவரை பார்த்துட்டு இருந்தாலே போதுமே. ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரி ஒரு திவ்ய தேசம், ஆண்டாள் மாதிரி ஒரு பூமி பிராட்டியோட அம்சம், சுவாமி ராமானுஜன்ற ஆச்சாரியன். என்ன குறை? ஒரு குறையும் இல்லை. இந்த குழந்தைகள்லாம் நாராயண் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கார், ரசிச்சுட்டு இருக்கார். ஒவ்வொரு நாளும் யார் எழுந்துக்கல, யாரை போய் ஆண்டாள் எழுப்பினா வரைக்கும் பகவான் விசேஷமா பார்த்துட்டு இருக்கு. ஓ, அப்ப தூங்கி காலதாமதமாக இருந்தால் நாராயணுக்கு இப்போ அதிகமாகுமோ? அப்படிலாம் தப்பு கணக்கு போடாத கோபாலசுந்தரி. யார் மேலே எப்படின்னு அவன் எந்த விதத்தை கவனிக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும். ஓ, அப்படியும் உண்டோ? அப்படித்தான் உண்டு. எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த வைகுண்ட விஷயம் சொல்லுங்களே. வா, நீ வா வைகுண்டத்துக்கு. இல்லை இல்லை, நான் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு அப்புறமா வரேன், இப்போ ஒன்றும் அவசரமே இல்லை. அப்போ அங்கே வரும்போது தெரிஞ்சுக்கோ. சரி, கொஞ்ச நாள் இருக்கலாமே. இல்லை இல்லை, என் கர்மா முடிஞ்சாச்சு, நான் கிளம்பணும். ரொம்ப சந்தோஷம். அடியேன் தாசன் எல்லாருடையும் உத்தரவு வாங்கிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.